பாட்டு ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்துமா? ஆமாங்க, இங்க ஒருத்தருக்கு மாத்திருக்கு. அட, நம்ம ஆட்டோகிராஃப் ஸ்னேகாவோட பாட்டு இல்லைங்க, இது உண்மை சம்பவம். பெட்டிப்படுக்கையோட கனவுகளையும் தூக்கிக்கிட்டு திருச்சியிலிருந்து ஒரு இளைஞன் பாடலாசிரியர் ஆகியே தீருவன்னு சென்னையை நோக்கி வராரு. அவருக்கு கொஞ்சம் பட வாய்ப்புகளும் கிடைக்குது, பாடல்களும் ஹிட்டும் ஆகுது. ஆனா என்ன பிரயோஜனம்? அப்ப கவிஞர் கண்ணதாசனோட ராஜாங்கம் நடந்துட்டு இருந்தது. எந்த பாட்டு ஹிட் ஆனாலும் இது கவிஞர் தான்ப்பா எழுதியிருப்பாரு அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு அவரோட கொடி உயர்ந்திருந்தது. அதனால இவரோட பேர் வெளி வரவே இல்லை. போராடி போராடி தோத்து போன அந்த இளைஞர் ஒரு கட்டத்துல ஊருக்கே கிளம்பி போயிடலாம், நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாரு. அப்ப வாசக்கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. ஓபன் பண்ணி பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம PB ஸ்ரீனிவாஸ் சார். ஏற்கனவே அவருக்கு அறிமுகம். அவரோட லேட்டஸ்டா பாடின பாட்டை பாடி காட்டுறேன், ஒரு வாட்டி கேக்குறியா அப்படின்ட்டு நம்ம இளைஞர்கிட்ட சொல்றாரு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். இந்த பாட்டு சோர்ந்து போன அவரோட சுவாச பையில ஆக்சிஜனை நிரப்பி அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவர் ஒரு புது மனுஷனா மாத்துச்சு. அன்னைக்கு முடிவெடுத்தாரு, எதுவா இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் மோதி பார்க்க போறேன், வெற்றியை நான் டேஸ்ட் பண்ணாம விட போறது இல்லைன்னு முடிவு பண்ணாரு. அந்த முடிவோட பரிசு அடுத்த 50 வருஷம் அவரோட ஆட்சி தான். ஆமாங்க, நம்ம வாலி சார் தான். கிட்டத்தட்ட 15,000 பாட்டு எழுதியிருக்காரு. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பாட்டு எழுதுற ஒரே கவிஞர் அவரு தான். இதெல்லாம் நமக்கு வராது போல இருக்கு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது போல இருக்கு. என்னடா இது, எவ்வளோ உழைச்சாலும் நம்மளால நினைச்ச இடத்துக்கு வர முடியலையே நீங்க புலம்பலாம். பட் உங்க வாழ்க்கையிலயும் வாலி சார் வாழ்க்கையில வந்தா மாதிரி ஒரு திருப்பு முனை அமையும். நீங்களும் வெற்றி கனிய ருசி பார்க்க தான் போறீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.